Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid wa karna fi buyutikunna wa la tabarrujna tabarrujal jahiliyatil ula. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam khudu nisfa dinikum min hadhihi al-humayra aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமான மௌலிது ஷரீஃபின் பொருட்டினால் இந்த ஊரை செழிப்பாக்கி தந்தருள்வானாக. இங்கு வாழுகிற மக்களுக்கு அல்லாஹ் செழிப்பான வாழ்வை தந்தருள்வானாக. நம்முடைய நோய் நொடிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழ் மாலை கொண்டு தீர்த்தருள்வானாக. என்னென்ன நோக்கத்திற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கங்கள் முழுவதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. இந்த நிலையை கியாமத் நாள் வரை மௌலிது ஓதக்கூடிய அமைப்பாக, இடமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவின்படி நாம் வாழ்ந்து வஃபாத்தாகி அடக்கப்படுகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்றொரு அழகான மகுடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலகத்திலே வாழ்ந்தது 73 ஆண்டு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற பொழுது அவர்களுக்கு வயது 18. பெருமானார் திருமணம் முடிக்கிற பொழுது அவர்களுக்கு வயது 6. பெருமானார் ஒன்று சேருகிற பொழுது வயது 9. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு தருகிற பாடம் ஏராளம். அதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த விஷயங்கள் நம் தாய்மார்களுக்கு போய் சேர வேண்டும். இதை மனதிலே ஏந்தி சென்று தீன்குல தெருக்களில் இருக்கிற பெண்களுக்கு இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவாக கூறி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த கல்வி எவ்வளவு? ஒரு பெண் இன்னைக்கு கல்வி கற்கலாமா வேண்டாமா என்று பேசுகிற காலம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கல்வியை அவசியமாக்குகிறார்கள், பெண் கல்வியை, ஆனால் பாதுகாப்போடு கூடிய பெண் கல்வி. பெரும் பெரும் மேதைகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பாடம் எடுத்திருக்கிறார்கள். உர்வா ரலியல்லாஹு தஆலா, மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அத்தா ரலியல்லாஹு தஆலா, பெரும் பெரும் தாபிஈன்கள். அதுல உர்வா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் துடுக்கானவங்க, கொஞ்சம் துடுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்டார்கள், அன்னை ஆயிஷா அவர்களே, தாய் ஆயிஷா ரலியல்லாஹு நம் அனைவருக்கும் தாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மணமுடித்தார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய தாய்மார்கள். அன்னை அவர்களே, நீங்கள் கல்வியிலே பெரிய ஆள். இது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நாயகத்தினுடைய மனைவி நீங்கள், கல்வியில பெரிய ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோர் அத்தனை ஞானங்களையும் கொடுக்கப்பட்ட நாயகத்தின் மனைவி நீங்கள். சிறந்த கவிஞர், இதுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. காரணம்,
அபூபக்கர் ரலியல்லாஹுவை விட அரபுலகத்திலே சிறந்த கவிஞர் கிடையாது. கவி உலகத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கவிதை எழுத ஆரம்பித்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் போட்டி கவிதைக்குள்ளே அபூபக்கருக்கு நிகராக, அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு நிகராக யாரும் எழுதி பழக்கமில்லை, வாபஸ் வாங்கினாங்க. அவர்களின் மகள், அதனால் நீங்கள் கவிஞர், இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒருவர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் மருத்துவம் செய்கிறீர்களே இது எங்கிருந்து என்றார்கள். பெரிய டாக்டர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, மருத்துவம் செய்கிறீர்களே எங்கிருந்து செய்கிறீர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இதுவும் அண்ணல் தந்த பிச்சை தான் என்றார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பிச்சை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை 2 மூலப்பொருட்களால் படைத்திருக்கிறார். இந்த பூத உடலை அல்லாஹ் மண்ணால் படைத்திருக்கிறார். பூத உடல் خلقنا الانسان من طين, மனிதனை மண்ணால் படைத்தோம் என்கிறார். அதாவது பூத உடல் மண்ணால் படைக்கப்பட்டது. மண்ணால் படைக்கப்பட்ட உடலுக்கு நோய் என்றால் மருந்து மண்ணிலே இருக்கிறது. தலைவலியா மருந்து மண்ணிலே இருக்கிறது, வயிற்று வலியா மண்ணிலே இருக்கிறது, இடுப்பு வலியா மண்ணிலே இருக்கிறது. மண்ணால் படைக்கப்பட்ட உடலுக்கு மருந்து மண்ணிலே இருக்கிறது. அல்லாஹ் இந்த பூத உடல் இயங்குவதற்காக நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறார். மனிதன் அந்த உடல் இயங்குவதற்காக என் ரூஹை இவனிலே ஊதி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரூஹ் இவனுக்குள்ள போனதுனாலதான் இந்த ஆட்டம். சேட்டலைட் போறேங்கிறான், சந்திரமண்டலம் போறேங்கிறான், அல்லாஹ் என்னென்ன வேலையை செய்யறானோ அதெல்லாம் நான் செய்ய போறேங்கிறான். காரணம் அல்லாஹ்வின் ரூஹ் சென்றது. ரூஹுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள். உடலுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் ரூஹை கொடுத்தார். அதனாலதான் ஒரு கதை ஒன்று கூட சொல்லுவார்கள் எல்லாம் ஹக்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ரூஹ் இருக்கிறதுனால இவன் என்ன வேலையெல்லாம் செய்யறான். காட்டில் இருக்கிற சிங்கம் மௌத்தா போகும்போது குட்டிகிட்ட சொல்லிச்சான், காட்டுக்கு ராஜாங்கிறத நீ மறந்துடாத, மனுஷன்ட்ட மட்டும் மாட்டிடாத. 2 தான் நான் உனக்கு உபதேசம். காட்டுக்கு ராஜா என்பதை மறக்காதே, மனிதனிடத்திலே மாட்டாத. சொல்லிட்டு தாய் சிங்கம் இறந்து போகிறது. அந்த குட்டி சிங்கம் நினைக்கிறது காட்டுக்கு ராஜா ஓகே, இந்த மனிதனிடத்திலே மாட்டாதே என்று சொன்னால் மனிதன் எப்படி இருப்பானோ அவனை பார்த்தே தீர வேண்டும் என்று காட்டின் வழியாக செல்கிறது. அவனா ஜானு பாகுவாக இருப்பானோ என்று எண்ணிக்கொண்டு காட்டின் வழியாக செல்கிறது. அங்கு பார்த்தா பெரும் பெரும் குதிரைகள், 8 அடி 10 அடி குதிரைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குதிரையிட்ட போய் சிங்கம் கேட்டுச்சான், நீங்கள் தான் மனிதரா என்று கேட்கிற பொழுது குதிரை சொன்னது, லா ஹவுல வலா குவா, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஆளு, என் முதுகுக்கு மேலதான் அவர் ஏறி உட்காருவார். மூக்கணாங்கயிறுன்னு ஒண்ணு தயாரிச்சு வச்சிருக்கிறான். உலகத்துல இவனை தவிர வேற யாரும் தயாரிக்க முடியாது. மூக்குக்குள்ள கயிறு போட்டு வலது பக்கம் இழுத்தா நான் போகணும், இடது பக்கம் இழுத்தா நான் நிக்கணும். மோசமா நாலு. கடைசியில போர்க்களம் என்று சொல்லி கொண்டு போய் என்ன சாகடிச்சுட்டு அவன் தப்பிச்சிருவான். அவனிடத்திலே மட்டும் மாட்டி விடவே கூடாது. இப்ப சிங்கம் நினைச்சிச்சு, அப்ப ஒரு 10-15 அடி இருப்பானோ என்று எண்ணிக்கொண்டு காட்டின் வழியாக செல்ல ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதுதான் மனுஷன் என்று உறுதியாக எண்ணிக்கொண்டு ஒட்டகத்திடத்திலே போய் ரகசியமாக நீங்கள் தான் மனிதரா என்று கேட்கிற பொழுது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஆள், 1 லாரி சரக்கை என் ஒரு ஆள் மேல ஏற்றுவான். ஒரு சின்ன பையன் 100 ஒட்டகையை மேய்ப்பான். ஒரு 100 லாரி சலக்க எங்க மேல ஏற்றி ஒரு ஆளு மேய்ப்பான். மோசமான ஆள், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது. சிங்கம் பயந்து போயிடுச்சு. அப்ப ஆஜானு பாகுவாக ஒரு 50 அடி 60 அடி இருப்பானோ என்று எண்ணிக்கொண்டு காட்டின் வழியாக செல்ல யானைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனுஷன் என்று உறுதியாக நம்பி அந்த யானைக்கு பக்கத்தில் போய் நீங்கள் தான் மனிதரா என்று கேட்க, அஊது பில்லாஹ், அவனிடத்திலே மட்டும் மாட்டிவிடக் கூடாது, மோசமான ஆளு, அவன் என் தலைக்கு மேலதான் ஏறி உட்காருவான். உறுப்புலையே உயர்ந்த உறுப்பு தலை, அவர் உட்கார்றதே என் தலைக்கு மேலதான். உறுப்புலையும் ஆக மொட்டமான உறுப்பு காலு. என்ன செய்வான் தெரியுமா, அப்படியே காலை வச்சு
காதுல அழுத்துவான். ஞான சொல்லுது, என் காதுல அழுத்துவான், வலது காதுல அழுத்துவான், ஆக்சிலேட்டர் கொடுப்பான், நான் போகணும். இடது காலை வச்சு இடது காதுல அழுத்துவான், பிரேக் போடுவான், நான் நிக்கணும். காட்டுல நான் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, கடைசியில கடகடையா கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டுருவான். அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது, மோசமான ஆள், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. சிங்கம் நினைத்தது அப்ப மனுஷன் சொன்னக்க இன்னும் 100 அடி 150 அடி இருப்பானோ என்று எண்ணிக்கொண்டு காட்டின் வழியாக செல்ல ஒரு 12 வயசு சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே போய் சிங்கம் கேட்டதான், மனுஷன் யாராவது வந்தா கொஞ்சம் காட்டேன் என்று சொல்ல, இவன் காலரை தூக்கிட்டு, நான் தான் மனுஷன், உனக்கு என்ன வேணும், நீதான் மனிதனா, உன்னைத்தான் என் தாய் சொன்னதா, மனிதனிடத்திலே மாட்டாதே என்று சொன்னதா, ஒரே அடி இறந்து போய் விடுவாய். இவனுக்கு தான் 6வது அறிவை கொடுத்திருக்கிறானே. உங்க அம்மா வேற என்ன சொல்லுச்சுன்னா, காட்டுக்கு ராஜாங்கிறத மறக்காத, மனுஷன்ட்ட மாட்டாத. 2வதா என்ன சொல்லி இருக்குது உங்க அம்மா, இந்த காட்டுல இன்னொரு ராஜா இருக்கிறாரு, அவரை முதல்ல பார்த்துட்டு வா. எங்கே இருக்கிறார்? இந்த காட்டிலே வா. அழைத்து செல்ல ஒரு கிணறு, படி இல்லாத கிணறு, உள்ளே பார். சிங்கம் உள்ளே பார்க்கிறது. தண்ணிக்குள்ள இன்னொரு சிங்கம் தெரியுமா இல்லையா, நிழல். இது வாயை திறக்க, மேல இருந்து அந்த சிங்கம் வாயை திறக்க, இது கையை ஓங்க, அதுக்கும் கையை ஓங்க, இது வாளை தூக்க, அதுக்கும் வாளை தூக்க, ஒரு கை பார்க்கிறேன் என்று வேகமா உள்ள பாஞ்சிச்சோ இல்லையோ, வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டது. அப்பதான் நினைச்சு அம்மா சொன்னத, மனுஷன்ட்ட மாட்டாதேன்னு அம்மா சொல்லுச்சு, கவுத்துட்டான். காரணம் அல்லாஹ்வினுடைய ரூஹ் இருக்கிறது. அல்லாஹ் ரூஹை ஊதி இருப்பதால் ஆக்குதல் அழிக்குதல் அத்தனை வேலையும் இவன் செய்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இந்த ரூஹுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். திக்ரிலேயும் திலாவத்திலேயும் தான் மனநோய்களுக்கான மருந்து இருக்கிறது. இதை வைத்துத்தான் மருத்துவம் செய்கிறேன். உடல் ரீதியான நோயா மண்ணை வைத்து, மன ரீதியான நோயா திக்ரை வைத்து, திலாவத்தை வைத்து பெருமானார் கற்றுக் கொடுத்த விதத்திலே நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களின் கல்வி ஞானம் அலாதியானது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தேடி தேடி கல்வியை பெற்ற விதம். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, இந்த நட்சத்திரங்களை விட அதிகமாக நன்மை செய்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? தங்க வாப்பாவை தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சு கேட்கிறாங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிக நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்களா? பெருமானாரோ இருக்கிறார்களே என் தோழர்களில். யார் நாயகமே? அதான் உமர் ரலியல்லாஹு தஆலா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே இந்த கணவன் மனைவி வீட்டில் இருக்கும் போது சில நேரங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். உன்னை நினைச்சு அவங்க கேட்பாங்க, மனைவி கணவன் என்னொன்னு சொல்லுவார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விடுகிறது. எங்க வாப்பாவை சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனால் நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா என்றல்லவா சொல்லிவிட்டீர்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, உமர் ரலியல்லாஹு வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் ஒரு பகல் ஒரு இரவுக்கு ஈடாக. அது எந்த பகல் என்று கேட்கிறீரா? மேராஜுக்கு சென்று விட்டு வருகிற பொழுது எல்லோரும் பொய்ப்பித்தார்கள் என்னை, அந்த நேரத்திலே உண்மைப்படுத்தினார்களே, அந்த ஒரு பகலுக்கும். எந்த இரவு என்று கேட்கிறீர்களா? சௌரு குகையிலே என்னோடு தங்கி இருந்தார்களே, எல்லோரும் எதிரிகள் புடை சூழ வருகிற பொழுது என்னோடு தங்கி இருந்தார்களே, அந்த இரவுக்கும் உமர் ரலியல்லாஹு வாழ்நாள் முழுக்க செய்த அமல் ஈடாகாது. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் அந்த தேடல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சந்தோஷமாக இருக்கிற பொழுது ஜமாலியத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பக்கத்திலே போய், நாயகமே, எனக்காக ஸ்பெஷலா ஒரு துஆ சொல்லி தாருங்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹா மா கத்தமத் வ மா அഖரத் வ மா அலனத் வ மா அஸரத். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சிரித்துக்கொண்டே கேட்டார்கள், நாயகமே, இது எனக்கு மட்டும் உள்ள துஆ தானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என் உம்மத்து முழுவதற்கும் உள்ள துஆ, என் உம்மத்து முழுவதற்கும் உள்ள துஆ. ஆயிஷா, எந்த நேரத்திலும் என் உம்மத்தை நான் விட மாட்டேன் என்றார்களே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பாருங்கள். அவர்கள் துஆவிலே, ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய துஆவிலே இந்த துஆவை சேர்த்துக் கொள்வார்கள், உம்மத்தையும் இணைத்துக் கொள்வார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கல்வி ஞானம் பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், தேடல். பெண்களுக்கு கல்வியிலே தேடல் வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுவை இன்னொரு கோணத்திலே நாம் பார்க்கிறோம். அமல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அமல் எப்படி இருந்தது? வரலாறுகள் பேசும். தபக்காத்தை இப்னு சஅத் ரொம்ப அழகாக எழுதுகிறார்கள். வாழ்க்கையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் கூட லுஹாவை விட்டதில்லை. லுஹா தொழுகை இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விட்டதாக வரலாறு இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவ்வாபீலை விட்டதாக வரலாறு இல்லை. இபாதத். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹவுலா ரலியல்லாஹுவை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். நாயகமே, இந்த பெண் ஹவுலா கது சமி அல்லாஹு கௌலஹா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே, நாயகமே இந்த ஹவுலா இருக்கிறார்களே எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பாராட்டுறாங்கன்னா ஆயிஷாவே பயங்கரமான ஆபிது, இபாதத்தே. அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயகமே தொழுது கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஹவுலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா ஹவுலா வேண்டாம் அம்மா, நிறைய தொழுகாதே. நம்ம பெண்களை பார்த்து இப்ப கொஞ்சம் அதிகமாக்கங்க, 3 வக்து தொழுகிறீங்க, 4 ஆக்கங்க, 5 ஆக்கங்கன்னு சொல்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தொழுகையை குறைத்துக் கொள்ளுங்கள் அம்மா, காரணம் நீங்கள் சடைவாகி விடுவீர்கள், அல்லாஹ் சடைவடைய மாட்டான். நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, அல்லாஹ் சடைவடைய மாட்டான். குறைவாக அமல் செய்தாலும் அதை நிறைவாக தொடர்ந்து இஸ்திம்ராராக செய்யுங்கள் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவே ஆச்சரியப்படுகிறார்கள். உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே கல்வி கற்ற பெண்களில் ஒருவர் அன்சாரிய தோழி உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகிட்ட போய் கேட்கிறாங்க, நான் எப்படி வாழ வேண்டும்? ஒரு பெண் ஒரு ஆலிமாவை சந்தித்தால் கேட்க வேண்டிய கேள்விகளில் ஒன்று, நான் எப்படி வாழ வேண்டும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அந்த பெண்ணுக்கு வீரத்திலே நீ வீரத்திலே அஸ்மாவாக இருந்து கொள், விருந்தோம்பலிலே உம்மு சுலைமாக இருந்து கொள், குழந்தை வளர்ப்பிலே ஹிந்தாவாக இருந்து கொள், குர்ஆனை ஓதுவதிலே உம்மு வரக்காவாக இருந்து கொள், கல்வி தேட்டத்திலே ஷிஃபா பின்த்தில் ஹாரிஸாக நடந்து கொள். வரிசையா அடக்குறாங்க. இந்த உம்மு ஹாரிஸா கேக்குறாங்க, அவங்க எல்லாம் எப்படி நடந்தாங்க? வீரத்திலே அஸ்மா. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய பெண்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஒரு வரப்பிரசாதம். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய அக்கா அஸ்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னார்கள் என்பதற்காக தாருன் நதுவாவிலே ஒரு கூட்டம் நடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன செய்யலாம் என்று பேச, அதிலே இப்லீஸ் தலைமை தாங்க. ஒருவன் சொல்லுவான், பக்தரி சொல்லுவான், அபுல் பக்தரி சொல்லுவான், வீட்டு சிறை வைத்து விடலாம். இப்லீஸ் சொல்லுவான், வீட்டு சிறை வைத்தால் அவர் சொந்தக்காரர்கள் எல்லாம் நம்மை பழிவாங்கி விடுவார்கள். அம்ர் இப்னு ஹக்கம் சொல்லுவான், நாடு கடத்தி விடலாம். முகம்மதை நாடு கடத்தினால் அங்கும் ஏகத்துவத்தை இஸ்லாத்தை சொல்லி பரத்தி விடுவார். அபூ ஜஹில் சொல்லுவான், 100 இளைஞர்கள் ஒன்று சேரலாம். முதல்ல 100 இளைஞர்கள் ஒன்று சேரலாம், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொன்று விடலாம். அல்லாஹ் கொன்று விடலாம் முடிவு செய்கிறார்கள். இப்லீஸ் சொல்லுவான், சரியான யோசனை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்றைக்கு 100 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாயகத்தை கொல்ல புறப்பட்டார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர்கள் ஒன்று சேர்ந்து மார்க்கத்தை கொல்ல புறப்பட்டிருக்கிறார்கள். பெருமானாரை பாதுகாத்த அதே ரப்புல் ஆலமீன் ஷரியத்தை பார்ப்பதை இன்னதீன் இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் எனக்கு சொந்தமானது என்கிறான். அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். சத்தியமாக அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு நிறைய இது வேணாம், அது வேணாம், இது வேணாம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? ஷரியத்தை கொலை செய்யறதுக்கு தானே புறப்பட்டிருக்காரு. யோசிக்க வேண்டும். நாயகத்தை கொல்ல புறப்பட்ட அந்த கூட்டம் இன்னைக்கு ஷரியத்தை கொல்ல புறப்படுகிறது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நாயகமே நீங்கள் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், மண்ணை அள்ளி தூவி விட்டு புறப்படுங்க என்றான். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தா,
இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம், எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டிய வசனங்களில் ஒன்று. நிறைய சிரமங்கள் ஏற்படுகிற பொழுது இந்த வசனத்தை ஓதினால் அல்லாஹ் சிரமங்களை கண்ணுக்கு தெரியாமல் நீக்கி விடுவான். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா. இதை நானே ஒரு முறை சோதித்தும் பார்த்து விட்டேன். சேலத்திலிருந்து கோவைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல். நார்மல் டிக்கெட் எடுத்துட்டு போய் பெர்த்ல உட்கார்ந்தாச்சு. டிடிஆர் வந்துட்டார். ஒரு பெரிய ஃபைன் அடிக்க வேண்டும். இந்த ஆயத்தை ஓதிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். எல்லோரிடத்திலேயும் டிக்கெட்டை கேட்டவர் என்னிடத்துல கேட்கவே இல்லை. அல்லாஹ் கண்ணை மறைத்தான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள், 100 இளைஞர்கள் விழித்தும் வழிவிட்டார்கள். முடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அம்போடு கம்போடு வில்லோடு வாளோடு எப்படியாவது கொலை செஞ்சிடணும். முகமது வெளியே வருகிற பொழுது கொலை செய்து விட வேண்டும் என்று எண்ணி இருக்க முழித்துக் கொண்டே இருக்கிறார்கள், விழித்துக் கொண்டே இருக்கிறார்கள், விழித்தும் வழிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். அதிகாலையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. நீண்ட வரலாறு சுருக்கி சொல்லுகிறேன். தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அபூ ஜஹில் யார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அல்லது பிடித்து வருகிறாரோ 100 ஒட்டகை பரிசு. அன்றைக்கு அரபுகள் எல்லோருமே மனிதர்களாக இல்லை. வரலாறுகளை புரட்டுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் எடுத்து பாருங்க. மனிதர்களாக இல்லை, குறைஷிகள் எல்லாம் குதிரைகளாக மாறி போனார்களாம். எல்லாம் நடக்கல, ஓடுறான். நாயகத்தை கண்டுபிடிப்பதற்காக ஓடுறான், மனிதர்களாக அல்ல. 100 ஒட்டகைகளை வாங்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் குதிரைகளாக மாறி போனார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொண்டு வருகிற பொறுப்பை ஏற்றவர்கள் ஒரு பெண்மணி, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வீரமங்கை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தோழர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் குடும்பத்திலிருந்து உதவி செல்லும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு பட்டையை கட்டிக்கிட்டு அதுல உணவுகளை வைத்துக் கொண்டு ஆடு வைப்பதை போன்று சென்று உணவு கொடுப்பதை பார்த்துவிட்டு பெருமானார் சொன்னார்கள், தாத்துன் நிதாகைன், 2 பட்டைக்கு சொந்தக்காரியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு அழைத்ததை அஸ்மா ரலியல்லாஹு எப்பொழுதுமே பெருமையாக சொல்லுவார்களாம். என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்துன் நிதாகைன், தாத்துன் நிதாகைன், தாத்துன் நிதாகைன் என்று சொல்லிவிட்டார்கள். அழைக்கிற பொழுது இந்த பெயரை சொல்லி அழைங்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உம்மு ஹாரிசாவுக்கு சொல்கிறார்கள், உம்மு ஹாரிசா வீரத்திலே அஸ்மாவாக மாறிவிடு, விருந்தோம்பலிலே உம்மு சுலைமாக மாறிவிடு. அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளையும் பார்க்கிறோம். அவங்க விருந்து கொடுத்த மாதிரி யாரும் விருந்து கொடுக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு சுலைம் என்னை விட மிஞ்சி போய்விட்டார்களே. எல்லோரும் அறிந்த வரலாறு, சுருங்க சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக ஆள் வருகிறார்கள். விருந்தாளிகள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ தல்ஹாவிடத்திலே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு இடத்திலே ஒரு விருந்தாளியை கொடுக்கறாங்க. வர்ற விருந்தாளிகளை பிரிச்சு கொடுப்பாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்ல அவங்க சாப்பிடுறதுக்கு, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கிறது. விருந்தாளியை அழைத்து சென்று பிள்ளைகளை உறங்க வைத்து விட்டு சாப்பிடுகிற பொழுது விளக்கை அணைத்து விட்டு அபூ தல்ஹா அந்த மனைவி சொல்லி கொடுக்குறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, சாப்பிடுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, சாப்பிடுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. அந்த விருந்தாளி சாப்பிடட்டும், அதற்கு பிறகு விளக்கை ஏற்றிக் கொள்ளலாம். இதே மாதிரி நடக்கிறது. அடுத்த நாள் காலையிலே பெருமானார் இடத்திலே நடந்த விஷயத்தை சொல்லலாம் என்று சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது பெருமானார் அபூ தல்ஹாவை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே, என்னை பார்த்து சிரிக்கிறீர்களே என்று சொல்ல, லஹிக் அல்லாஹு மின் உஸ்ரத்தி, நேற்று ராத்திரி உன் குடும்பத்திலே நடந்ததை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அதனால் நான் சிரிக்கிறேன் என்றார்கள். உன் குடும்பத்திலே நடந்ததை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரித்தான். இல்லாமையிலும் கொடுத்த பண்பாடு, இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம் இருக்கிறதே, அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பேருபகாரம். கந்தக் போர்க்களம், கந்தக் போர்க்களம் 30 பேர் 40 முழம் தோண்டணும். 30 பேர் சேர்ந்து 40 முழம் தோண்டணும். தோண்டிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு சஹாபி
பெருமானார் இடத்துல பேசல. சஹாபாக்களுடைய நிலையை பார்க்கிறோம், பேசல. அப்படியே நாயகத்துல லேசா அந்த சட்டையை தூக்கி காட்டுறாரு. அப்படி லேசா எல்லாம் சிம்பாலிக்கா நடக்குது. ஒரு செங்கல் கட்டி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து அப்படியே அவங்களும் ஒண்ணுமே பேசல, தன்னோட சட்டையை அப்படி தூக்கி காட்டினாங்க. 3 செங்கல் கட்டி இருக்கு. கேட்க வந்தவர் பேசாம ஆயிட்டாரு. ஆனால் இதை ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாயகத்தினுடைய ஆடைக்கு கீழே 3 செங்கலா? வீட்டுக்கு ஓடினார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு. புகாரியிலே பதிவான வரலாறு இது. வீட்டுக்கு சென்றார்கள். அம்மா வீட்டில் ஏதாவது இருக்கிறதா? ஒரு சின்ன ஆடு இருக்கிறது, கொஞ்சம் கோதுமை இருக்கிறது, இதில் சமைத்தால் எத்தனை பேர் சாப்பிடலாம்? 5 பேர் சாப்பிடலாம், சமைத்து வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். நாயகனே, எங்க வீட்டுல விருந்து ஏற்பாடாயிடுச்சு. நீங்கள் அந்த ஒருத்தர் சிம்பாலிக்கா ஒரு செங்கலை கட்டியிருந்தாரு, அவர் நான் மொத்தம் 3 பேர் ஆச்சு. என்ன 2 பேரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் நாயகமே, 5 பேரும் போய் வீட்டிலே சாப்பிடலாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. 500 பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் பசியாக இருப்பார்கள் என்பது தெரியாதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு? ஐன பிலால், பிலாலை அழையுங்கள் என்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு நினைச்சாங்க 4வது ஆள் பிலால் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு பிலால் ரலியல்லாஹு போய் கூட்டு வர்றாங்க. 4வது ஆள், 5வது யார் நாயகமே என்று கேட்க ஜாபிர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், பிலால் அந்தா சௌத்தன். பிலால் ரலியல்லாஹு தஆலா சத்தத்தால் உயர்ந்தவர்கள். அவர் பாங்கு சொன்னா அரிசிக்கு கேட்கும். அதனால் பிலால் வாருங்கள், வந்திருக்கிற 500 பேர்களிடத்திலும் சொல்லுங்கள், ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டில் இன்றைக்கு விருந்தாம். பிலால் ரலியல்லாஹு ஒரு சவுண்ட் விட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் வாருங்கள். அவங்க சாப்பாட்டை பார்த்து பல நாள் வெறிகொண்ட வேங்கை. இந்த சாப்பாட்டை சாப்பிடணுமே கஷ்டம், கடுமையான கஷ்டம். நாமே ஒரு 2 நாள் சாப்பிடாம போய் உட்கார்ந்தோம்னு சொன்னாக்கா புரோட்டா எத்தனை புரோட்டா போகுதோ தெரிய மாட்டேங்குது. வேலை வேற கடுமையான வேலை. 500 பேர்களும் புறப்படுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடுறாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, அம்மா 5 பேர்த்துக்கு ஆக்கி வச்சிருக்கிற புடைசூழ 500 பேர், என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. அந்த வீர மங்கை பெருமானாருக்கு நம் குடும்பத்தை பற்றி தெரியாதா? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாயகத்திற்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், அமைதியாக இரு. பெருமானார் வந்தார்கள், குழுக்குழுவாக சாப்பிட்டார்கள். 500 பேர்களும் சாப்பிட்டார்கள். விருந்தோம்பல் 500 பேர்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதற்கு பிறகு அந்த உணவு அப்படியே இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு வளைச்சு, அந்த 5 பேத்து உணவு குறைஞ்சிருக்கான்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 பேத்து உணவு குறைஞ்சிருக்கா? இல்லை நாயகமே, எங்களுக்கு நீ கொடுக்கவில்லை ஜாபிர், என் ரப்புல் ஆலமீன் உணவு கொடுத்தார். இது போன்றுதான் விருந்து கொடுக்கிற இடங்களிலே அல்லாஹ் அரியாபுரத்தில் இருந்து ரிஸ்கை கொடுப்பான், கொட்டுவான். இதற்கு சான்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் விருந்தோம்பலுக்கு அந்த உம்மு சுலைமை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உம்மு ஹாரிஸா, குழந்தை வளர்ப்புக்கு நீங்கள் ஹிந்தாவை பின்பற்றிக் கொள்ளுங்கள். ஹிந்தா அவங்களுக்கு பெருமானார் வச்ச பேரு பத்லத்துன் ஃபில் ஜாஹிலியா வல் இஸ்லாம். ஜாஹிலியத்திலும் இஸ்லாத்திலும் வீரமங்கை. இந்த சாதாரணமானவங்க அல்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் சாதாரணமானவங்களா? தான் பிள்ளைய ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வளர்த்தார்கள். ஆக்கியும் காட்டினார்கள். எந்த அளவுக்கு வரலாறு பேசுகிறது? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தா அந்த வீர மங்கை அந்த பிள்ளைய வளர்த்த விதம் வித்தியாசமான. ஏழ்மையிலும் துணிச்சலை கொடுத்து உருவாக்கியவர்கள் ஹிந்தா. முஆவியா ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்க? காத்திபுல் வஹியை எழுதிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா யமனில் இருந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். யமனில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தன் மேலங்கியை விரித்து அமர வைக்கிறார்கள். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், வந்த விருந்தாளிகள் திரும்பி செல்லுகிற பொழுது நாயகமே சென்று வழி அனுப்பி வைப்பார்கள். ஊரின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள், அல்லது தன் தோழர்களை அனுப்பி வைப்பார்கள். கடுமையான வெயில் காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் சென்று அனுப்பிவிட்டு வாருங்கள் என்று சொல்ல முஆவியா ரலியல்லாஹு தஆலா வெளியே வருகிறார்கள். காலுக்கு செருப்பில்லை முஆவியா ரலியல்லாஹு. காலுக்கு செருப்பில்லை.
மாவியார் ரலியல்லாஹு நினைச்சாங்க வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு குதிரையிலே வந்திருக்கிறார்கள், நம்மை ஏற்றிக்கொண்டு செல்வார்கள் என்று நினைத்து பின்னால் நிற்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு ஏற்றவில்லை. மாவியார் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், உங்கள் குதிரைக்கு பின்னால் நான் அமர்ந்து கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், அந்த தகுதி உனக்கில்லை என்றார்கள். காத்திபுல் வஹி மாவியார் ரலியல்லாஹு கண்களிலிருந்து கண்ணீர். மாவியார் ரலியல்லாஹு அடுத்து கேட்டார்கள், செருப்பு உபரியாகத்தான் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், குதிரைக்கு மேலே அமர்ந்திருக்கிறீர்கள், அந்த செருப்பை கொடுத்தால் அந்த செருப்பை நான் போட்டுக்கொண்டு எல்லை வரை வந்து கொடுத்து விடுகிறேன், என் செருப்பை போடுகிற தகுதியும் உமக்கில்லை என்று சொல்ல மாவியார் ரலியல்லாஹுவினுடைய உள்ளமெல்லாம் வலித்து போகிறது. பெருமானாரினுடைய காத்திவில்லையா? குதிரைக்கு கீழே நிழல் இருக்குமே, அந்த நிழலிலாவது நான் வரட்டுமா? அந்த நிழலில் வருகிற தகுதியும் உனக்கில்லை என்றார்கள். பெருமானாரின் உத்தரவை கேட்டு ஊரின் எல்லை வரை கால் வீங்க வீங்க சென்று செருப்பில்லாமல் வழி அனுப்பி விட்டு வருகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அந்த வீர மங்கை உருவாக்கிய அந்த தங்கம் காலம் ஓடுகிறது, காலம் ஓடுகிறது. ஒரு சில ஆண்டுகளில் 5 மாகாணங்களுக்கு அதிபதி முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஏழை முஆவியா இன்றைக்கு 5 மாகாணங்களுக்கு அதிபதி. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா முஆவியா ரலியல்லாஹுவை பார்ப்பதற்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில கவர்னரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹுவின் வீட்டு கதவு திறக்கப்படுகிறது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா முஆவியா ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள். மலரும் நினைவுகள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, இவர் இப்படி எல்லாம் ஆவாருன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா குதிரையிலேயே ஏத்திட்டு போயிருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்தவுடன் தன்னுடைய துண்டை எடுத்து கீழே விரித்து அமரச் சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு கட்டி பிடிச்சு வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு, அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்தினேனே, வீட்டை விட்டே நீங்க அனுப்பிச்சிருக்கலாமே, ஆனால் துண்டை விரித்து நீங்கள் அமரச் சொல்லுகிறீர்களே, நீங்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படித்தான் மரியாதை செய்தார்கள், அந்த சுன்னத்தை நான் பின்பற்றுவதற்காக இதை செய்கிறேன் என்றார்கள். இந்த வீரர் முஆவியா ரலியல்லாஹுவை உருவாக்கியது யார்? ஹிந்தா. அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உம்மு ஹாரிஸா, நீ குழந்தை வளர்ப்பிற்கு ஹிந்தாவை உதாரணமாக எடுத்துக்கொள். திலாவத்துக்கு உம்மு வரக்கா. இன்னைக்கு பெண்களிடத்தில் குர்ஆன் ஓதுவதே குறைந்து போய்விட்டது. உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். சக்கராத் ஹால்ல ஓதுறாங்க, சக்கராத் ஹாலிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சக்கராத் ஹால்ல ஓதிட்டு இருக்கும் போது பார்த்தா, ஏங்க சக்கராத் ஹால்ல நீங்க ஓதிட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது உம்மு வரக்கா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் சுருட்டப்படுகிற நேரம் இது, என்னுடைய அமல்கள் சுருட்டப்படுகிற நேரம் இது. அப்ப குர்ஆனை ஓதிக்கொண்டே என்னுடைய அமல்கள் சுருட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இன்றைக்கு நம்முடைய பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உம்மு ஹாரிஸாவிடத்திலே சொன்ன பாடங்கள், அமல் குறித்து சொன்ன பாடங்களை இன்றைக்கு இருக்கிற பெண்மணிகள் கையாள வேண்டும். இது இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு நமக்கு கொடுக்கிற பாடம். மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி எப்படி வாழ்ந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யோசிக்க வேண்டும். இதாஅத்து ஸௌஜ், கணவனுக்கு வழிபட்டு நடத்தல் என்பதிலே ஆயிஷா ரலியல்லாஹு மாதிரி வழிபட்டு நடந்தவங்களை அகிலம் பார்த்ததே இல்லை. கணவனுக்கு வழிபட்டு நடத்தல் யோசிக்கிறோம். இன்னைக்கு கணவனுக்கு வழிபடுகிறோமா அல்லது கணவன் மனைவிக்கு வழிபடுறாரானே தெரியல. யார் யாருக்கு வழிபடுறான்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செயல்படுத்துகிற மனோபாவம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுக்கு சொந்தமான ஒரு வரலாற்றை நான் உதாரணத்திற்கு சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றதிலிருந்து கடைசி 10 நாள் யாத்திகாப் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள். பெருமானார் எந்த ஆண்டு வஃபாத் ஆகிறார்களோ அதற்கு முந்திய ஆண்டு
அதற்கு முந்தைய ஆண்டு மதீனாவிற்கு சென்ற 9வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்திகாஃப் இருக்கிறேன் என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களா, நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன் நாயகமே. ஏன்னா மஸ்ஜித் நபவியோடு ஒட்டி ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீடு இருக்கிறது. நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன் நாயகமே. சரின்னு பெருமானார் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ஏன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே மற்ற மனைவிமார்களும் பெருமானார் வெளியே போயிருக்கிறாங்க 8 கூடாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே பெருமானாரினுடைய மனைவிமார்கள்ல மொத்தம் 11 பேர்ல 2 பேர் மௌத்தா இருந்தாங்க. ஒன்னு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தா இருந்தாங்க, ஸைனப் பின்த் ஹுஸைமா வஃபாத்தா இருந்தாங்க. பாக்கி 9 பேர் இருந்தாங்க. ஆயிஷா வீட்டுக்குள்ள யாத்திகாஃப், பள்ளியில பாக்கி 8 கூடாரம் போட்டு. பெருமானார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றாங்க, எல்லாம் கூடாரம். பெருமானார் உள்ள நுழைஞ்சு என்னன்னு கேட்டாங்க. நாயகமே ஆயிஷா யாத்திகாஃப் இருக்கிறதா சொன்னாங்க, அதனால நீங்க அனுமதி கொடுத்தீங்களாம், அதனால நாங்களும் யாத்திகாஃப் இருக்க போகிறோம். மற்றவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து தொழுகிறது, எல்லாம் வெறும் பொம்பளையெல்லாம் யாத்திகாஃப் இருந்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஹக்கீம். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய உள்ளத்தையும் உடைக்க கூடாது, இவர்களுக்கும் சரியான தீர்வு சொல்ல வேண்டும். நேரா வீட்டுக்குள்ள போன உடனே இதை ஏன் நீ சொன்ன மற்ற மனைவி இடத்துல பெருமானார் கேட்கவே இல்லை. எதற்காக இந்த ரகசிய செய்தியை வெளிப்படுத்தினாய் சொல்லவே இல்லை. நேரா போன நாயகம், ஆயிஷா இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. நாயகமே நீங்க யாத்திகாஃப் இருக்கலையா? அப்ப நானும் இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகம் யாத்திகாஃப் இருக்கலையா? மற்ற மனைவிமார்கள் 10 நிமிஷத்துல கூடாரத்தை காணோம். கணவனுக்கு சொன்ன உடனே எதிர்த்து பேசவில்லை. நீங்கள் ஏன் யாத்திகாஃப் இருக்கவில்லை கேட்கல. நாங்கள் தயாராகிவிட்டோமே, அதனால் நீங்களும் தயாராக வேண்டுமே கேட்கவில்லை. உடனே வெளிப்படுகிற பண்பாடு. சஹாபாக்களுக்கு இந்த பண்பாடு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இந்த பண்பாடு இருக்கிறதா? உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, அபு தஹ்தா, வமை யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, இறைவனுக்கு யார் அழகிய கடன் தருவது என்ற வசனம் இறங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இறைவனுக்காக கடன் தரக்கூடியவர்கள் யார் என்று கேட்க அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே எனக்கு மதீனாவில் 2 தோட்டம் இருக்கிறது, இறைவனுக்காக கொடுத்து விடுகிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், வேண்டாம், நீ உன் குடும்பம் ஏழையாகிவிடும், இருக்கிற சொத்தை அவ்வளவுதான், அதை அப்படியே கொடுத்துட்டேன்னு சொன்னா உன்னுடைய குடும்பம் ஏழ்மை தெருவுக்கு வந்துரும், வேண்டாம், ஒரு தோட்டத்தை கொடு நாயகமே, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நாயகமே. மதீனாவை ஒட்டி இருக்கிற தோட்டத்தை அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்து விடுங்கள், மேல்புறத்தில் இருக்கிற தோட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சரி நாயகமே. ஆனா மதீனாவை ஒட்டி இருக்கிற தோட்டத்துல தான் குடும்பம் எல்லாம் இருக்கிறது, குடும்பம் எல்லாம் இருக்கிறது. நேரா போனார் வீட்டுக்கு. அம்மா இந்த தோட்டத்தை மனைவி இடத்திலே சொல்லுகிறார், அம்மா இந்த தோட்டத்தை நான் பெருமானாருக்காக கொடுத்து விட்டேன் அம்மா, மேல்புறத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு செல்லலாம் அம்மா, மேல்புறத்திற்கு செல்லலாம் அம்மா. அந்த பெண்மணி ஒரு வார்த்தை பேசலையே. ரபிஹல்லாஹு திஜாரத்தக், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே லாபத்தை தருவானாக. இன்றைக்கு இதே சூழலில் நாம், எனக்கு 2 வீடு இருக்கு, மனைவிட்ட போய் அம்மா பாத்திமா ஒரு வீட்டை பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக எழுதி வைத்து விட்டேன். அதே ஆயத்து இன்னைக்கு இருக்கா இல்லையா? உமை யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, இறைவனுக்காக யார் அழகிய கடன் கொடுப்பது என்ற வசனம் இன்றைக்கு வாழ்கிறது, கியாமத் நாள் வரை இருக்கும். அம்மா நான் ஒரு வீட்டை எழுதி வைத்து விட்டேன், இந்த வீட்டை விட்டுட்டு நமக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க போயிடலாம் அம்மா என்று கேட்டால் வழிபடுகிற மனைவியாக நம் மனைவி இருப்பார்களா? இங்க இருக்கிற மனைவிமார்கள் அப்படி இருப்பாங்க. நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனுக்கு இத்தாஅத். இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய ரகசியத்தை மறைத்து வாழ்ந்தார்கள். சாஹிபு சிர்ரா, சாஹிபு சிர் சஹாபாக்களிலே யார்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் எல்லாம் சாஹிபு சிர் என்று சொன்னார். சாஹிபு சிர்ரா சில குடும்ப ரகசியங்களை, சில அரசியல் ரகசியங்களை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருந்தார்கள். பெருமானாருக்கு தேவையான நேரத்திலே அவர்கள் மஷ்வராவும் ஆலோசனைகளையும் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை மறைக்கிறோமா? தாய்மார்களை யோசிக்க வேண்டும். கணவன் போய் வீட்டுல, அம்மா இந்த ரகசியத்தை ஓன்ட்ட மட்டும் தான் சொல்றேன், யார்ட்டும் சொல்லாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. பக்கத்து வீட்டு அக்காட்ட போய், எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்து என்கிட்ட மட்டும்தான்
சொல்றேன்னு சொல்லியிருக்காருக்கா, நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்ல, அந்த அம்மா பக்கத்து வீட்டுல போய் அந்த புள்ள என்கிட்ட மட்டும்தான் ரகசியம் சொல்லி இருக்குது, நீ இதை யார்கிட்டையும் சொல்லிடாத. இவர் கடைக்கு போகும்போது என்னமோ ரகசியம் சொன்னீங்களாம்ல, நீ அடுத்த வீட்டுக்காரன் கேட்பான். ரகசியங்கள் எப்படி பரிமாறப்படுகிறது? ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே 3 பேர்கள் சென்றார்களாம். அலி ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. 3 பேர் ஆயிஷா நாயகி கிட்ட போய் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இபாதத் செய்வாங்க? சொல்லவா தேவை? ஆயிஷா நாயகி ஃபுல்லா ஏத்திட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பாவமே இல்லாத அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று நின்று வணங்கி வணங்கி காலெல்லாம் வீங்கி போய்விடும், அவ்வளவு வணங்குவாங்க. இந்த காட்ட உன்ன 3 பேர் நேரா வந்துட்டாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு வீட்டுல ஆலோசனை நடக்குது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இனிமேல் நான் பகல் முழுவதும் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். நம்ம பாவம் செய்யற நாம, பாவமே இல்லாத நாயகமே இவ்வளவு அமல்னா நாம கொஞ்சமாவது செய்யணும்ல, பகல் முழுவதும் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, இனிமேல் நான் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறேன், தூங்குற மாதிரி இல்ல, இரவு முழுவதும் நின்று வணங்குகிறேன். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இனிமேல் நான் என் மனைவியோடு சேரவே மாட்டேன், எல்லா இபாதத். 3 பேர் பேசி ஒரு மஷூரா பண்ணிட்டாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா மனைவிட்ட சொன்னாங்க, நாங்க பேசினதை யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது, இங்க ஆலோசனை நடந்துச்சான்னு கேட்டா சொல்லக்கூடாது. 3 பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. இவங்க வெளியே போக ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அம்மா இங்க ஏதாவது ஆலோசனை நடந்துச்சான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். புருஷங்காரு சொல்லி இருக்கிறாரு, இங்க யாராவது வந்து கேட்டா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா வந்து கேட்டது நாயகம், நாயகத்திடத்திலே பொய் சொல்லக்கூடாது, ஷரியத்தினுடைய விஷயத்துல பொய் கூடாது. மற்ற விஷயத்திலே கூட பொய் பெரிய பாவம் என்றால் ஷரியத்திலே மிக பெரும் பாவம். அந்த அம்மா எவ்வளவு அறிவாளி, அழகா பதில் சொன்னாங்க நாயகத்திட்ட. பெருமானாரே சிரிக்கிற அளவிற்கு, ஹத்தா பதத் நவாஜிதுஹு, கடவாய்ப்பல் சிரிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிகழ்வுகளில் மட்டுமே தன் கடவாய்ப்பல்லை காட்டி இருக்கிறார்கள். அதுல இந்த நிகழ்வும் ஒன்று. உங்க வீட்டுக்கார ஆலோசனை பண்ணாரா, இங்க ஏதாவது ஆலோசனை நடந்துச்சா? அந்த அம்மா சொல்லுச்சு, நாயகமே ஆலோசனை நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் நாயகமே. இந்த வலுவுன மீன்ல நலுவுன மீன் சொல்லுவாங்கல்ல, ஆலோசனை நடந்துன்னு சொல்லல, ஆலோசனை நடந்திருந்தால் அது உண்மையாக இருக்கலாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி ரகசியத்தை பாதுகாத்ததை அழகாக பாராட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ரகசிய பாதுகாப்பு எங்கே போனது? வரலாற்றிலே ஒரு செய்தி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டில் இருக்கிற பொழுது, கொஞ்சம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி ஆய்வு செய்யுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குரலை உயர்த்தி பேசியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வீட்டில் இருக்கிற பொழுது அடுத்த வீட்டுக்கு கேட்கிற அமைப்பிலே பெருமானார் பேசியதில்லை. ஒரு சிறந்த குடும்பத்திற்கு அடையாளம் என்னன்னா, குரல் உயர்த்துதல் கூடாது. ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இதா ரஃபஅத் சௌதஹா, தன்னுடைய சத்தத்தை உயர்த்திவிட்டால், கணவனை விட உயர்த்தினால், சுத்த பாபுல் ஃபரஹ், சந்தோஷத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷத்தின் வாயில்கள் அடைக்கப்பட்டுவிடும். அதனால கணவனுடைய குரலை விட தாழ்வாகத்தான் ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சான்று சாட்சி. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அவங்க குரல் தான் மேல இருக்கு, நாடு வரை வீடு வரை, நாட்டிலிருந்து வீடு வரை. நிதாவிலே கூட ஒரு வரலாறு எழுதுவார், அழகான வரலாறு. பொதுவாகவே இந்த ஆம்பளைகளுக்கு துணி எடுக்கிற பழக்கம் எப்படின்னா, பெருநாள்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துருவான், வீடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு கடைசி நாளைக்கு முதல் நாள் தான் நம்மால் எடுப்பார். போன உடனே போய் எதையாவது வேகமா பார்த்து எடுத்துட்டு, முன்னாடி சேலை வாங்குறது, பிள்ளைகளுக்கு வாங்குறது அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிடும். நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, பேண்ட் ஒரு 4 இன்ச்சு பெருசா இருக்கு. பேண்ட் ஒரு 4 இன்ச்சு பெருசா போச்சு. என்ன செய்யறது? மனைவிட்ட போய், அம்மா என் பேண்ட் 4 இன்ச்சு பெருசா போச்சுமா, அதனால வீட்டுல மிஷின் இருக்குது, எம்மிங் மிஷின், கத்திரி இருக்கு, வெட்டி 4 இன்ச்சு தச்சு வச்சிருமா கேப்பாளா? குரல் உயர்கிறது. ரஃபு சௌத். இதே வேலையா போயிடுச்சு. நாளைக்கு நீங்க 4 பேர்த்த கூட்டு வரீங்க, வெங்காயம் உரிக்கணும், வெள்ளைப்பூடு உரிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பிரியாணி ஆக்கணும், அதெல்லாம் முடியாது. சரி, ஏன் நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு போய் என் வம்ப வளைக்கு வாங்குவானே, இவரே போய் ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சுட்டார்.
வச்சுட்டு இவர் வெளியே போயிட்டார். பொதுவாகவே இந்த பெண்கள் ஆரம்பத்துல திட்டுனாலும் பின்னாடி இறக்கம் அவங்களுக்கு வந்துடும். 12 மணிக்கு நினைக்குது இந்த அம்மா, என்ன இருந்தாலும் நாம தானே அந்த வேலையை செய்யணும், அதனால நாம போய் செஞ்சிடலான்னு பேண்ட் எடுத்து ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு. இந்த அம்மா போய் ஒரு 3:30 மணிக்கு தூங்க போயிடுச்சு. பொதுவாகவே அந்த 35-40 வயசு பெண்களுக்கு மதிய நேரத்தில் கொஞ்சம் ஒரு தூக்கம் போடுவாங்க. அப்ப மகன் நினைக்குது, வாப்பா உமாவும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நாளைக்கு பாவம் வாப்பா பேண்ட் போடணுமா இல்லையா, அதனால நாமாவது அந்த வேலையை செஞ்சிடலான்னு இந்த அம்மா போய் மக ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் வாப்பா பேண்டா போடுவாரா டவுசரா போடுவாரா? ஏன் இந்த அவலங்கள், ஏன் இந்த அவலம் யோசிக்கிறோம். அந்த பெண் உயர்த்திய சத்தம் தானே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கணவனை விட குரல் உயர்த்தியதாக ஒரு வரலாறு இல்லை. சுத்த பாபுல் ஃபரஹ். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பிரியப்பட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவி. தன்னுடைய கடைசி சக்கராத் வேளையிலே கூட ஆயிஷாவினுடைய நெஞ்சிலே சாய்ந்துதானே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி என்று அழுதார்களே. கஷ்டத்திலே பங்கு கொள்ளுதல், இன்பத்திலே பங்கு கொள்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஓதுகிறோமே துஆ, இன்னைக்கு அந்த துஆவே வேணாங்கறான். எதுக்காக இந்த துஆ ஓதப்படுகிறது? நம்மள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 200 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, அது மாதிரி பிரிய சொல்றீங்களா? பார்க்கிற கோணமே வித்தியாசமாக இருக்கிறது. ஜைது சிங்கத்தை போல அவனுக்கு வாழ் இருக்குன்னு அர்த்தமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பிரிந்து வாழ்ந்தாலும் உள்ளத்தால் சேர்ந்திருந்தார்கள், ஒன்றுபட்டு துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். கஷ்டத்திலே ஆதமின் நினைப்பு ஹவ்வா, ஹவ்வாவின் நினைப்பு ஆதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமும் என்று சொன்னால் இவர்கள் பாரான் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள், அவர்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளம் முழுக்க தன் மனைவியாக, மனைவியின் உள்ளம் முழுக்க கணவனாக வாழ்ந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் ரஹீமாவும் கஷ்டத்திலே பங்கு கொண்ட மனைவியாக. எல்லோருடைய வரலாறுகளையும் பாருங்க, துன்பத்திலே பங்கு கொண்டவர்கள், துன்பத்திலே பங்கு கொண்டவர்கள். ஹதீஜாவும் ஆயிஷாவும் போல என்று சொல்லுகிறோமே, ஹதீஜா ரலியல்லாஹு எவ்வளவு துன்பம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பார்களாம், நாயகமே உங்களுக்கு ஹதீஜாவை விட சிறந்த மனைவி இருக்கிறாங்களா என்று கேட்கிற பொழுது தன்னை சொல்லுவாங்கன்னு நினைச்சு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது, லா வல்லாஹி யா ஆயிஷா, ஹதீஜாவை விட சிறந்த மனைவியே இல்லை என்று சொல்வார்கள். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார், துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். கணவனுடைய துன்பத்திலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய நடப்பு என்னன்னா, இங்க இருந்து துபாயில இருந்து அபுதாபில இருந்து சம்பாரிச்சு கொண்டு போற வரைக்கும் சந்தோஷம் 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 எல்லாம் போயிட்டு கடைசியில வயசான காலத்துல போகும்போது காசு சேர்த்து வச்சிருந்தாரு, வீடு வாசல சேர்த்து வச்சிருந்தாருன்னா கபிரிஸ்தானுக்கு போற வரைக்கும் சந்தோஷம். அப்படி இல்லைன்னு சொன்னா திண்ணை தயாராக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பெண்களின் நிலை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கஷ்டத்திலே பங்கு கொள்ளுதல், இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுக் கொடுத்த வழிமுறை. ஒரு குடும்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹுவை போன்ற பெண் எப்படி இருக்க வேண்டும்? ஆறுதல் அளிக்கிற மனைவியாக இருக்க வேண்டும். கஷ்டத்தில் வரும்போது கணவனுக்கு ஆறுதல் சொல்லணும். களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த பூ கட்டுறவங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். 2 கண்ணி கொஞ்சம் தண்ணி, 2 கண்ணியை வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணியை தெளிப்பாங்க, கண்ணியை வைப்பாங்க. ஏன்? அந்த பூ வாடிவிடக் கூடாது என்பதற்காக. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளையும் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளையும் பாருங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நாயகமே இன்றைக்கு என்ன நேர்ந்தது நாயகமே, உங்களுக்கு என்ன வகை இறங்கியது நாயகமே, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் நாயகமே என்று பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி, களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவியாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திகழ்ந்தார்கள். நம்முடைய வீட்டு ஆயிஷாக்கு ஆறுதல் சொல்லுகிற பண்பாடு உண்டா? வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கி வைத்திருக்கிறோமே, யோசிக்க வேண்டும். பெரும் பிரச்சனைகளை தூக்கி வைக்கிறோம். அதே மாதிரி வரவை விட செலவை குறைக்கிற பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய சான்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹுவின் மூலமாக நிகழ்த்தினார். எல்லா மனைவிமார்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, வருஷத்துக்கு கொடுக்கிற மாகாணா பத்தல,
அதனால நீங்க கொஞ்சம் கேளுங்க, நாயகன் நீங்க சொன்னா கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகத்துக்கு உலகத்தை பத்தி கேட்டாவே கடும் கோபம் வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிஷா நாயகி பக்குவமாக கேட்டாங்க, எங்க இந்த மகானா வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் போதவில்லை என்று சொல்ல பெருமானார், ஈலா ஒரு மாதம் உங்களோடு நான் நெருங்க மாட்டேன், ஒரு மாசம் வரமாட்டேன் மேல போய் உட்கார்ந்தாங்க. ஈலா அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா. நாயகமே சொல்லிருங்க, அவங்க உலகத்தை விருப்பப்படுறாங்கன்னு சொன்னாக்க 9 பேர்த்தை விட்டுருங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். 29வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து இறங்குறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்களா, ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொன்னீங்க, 29ல இறங்கிட்டீங்களே, ஒரு மாசம் சொன்னீங்க, என்ன ஒரு நாள் இருக்கு, 29ல இறங்கிட்டீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா இந்த மாதத்திற்கு நாளே மொத்தம் 29 தான் என்றார்கள். மாதத்திற்கு நாளே 29. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்க அதிகமா காசு கேட்டீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்திற்காக வேண்டி குடும்ப வாழ்க்கை என்றால் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள், நீ இருக்கணுமா என் கூட அல்லது செல்ல வேண்டுமா என்பதை உங்க அத்தா அம்மாட்ட கேட்டுட்டு முடிவு செய்யுங்க. ஆயிஷா அறிவாளி இல்லையா, நாயகமே உங்க கூட வாழ்றதுக்கு நான் ஏன் எங்க அத்தா அம்மாட்ட கேட்கணும், நான் ஏன் எங்க அத்தா அம்மாட்ட கேட்கணும். இது ஒரு குடும்பத்திற்கு, குடும்ப அமைப்பிற்கு ஒரு அழகான முன்னுதாரணம். நீங்க காசே கொடுக்கலன்னாலும் உங்களுக்கு மனைவியாத்தான் நான் வாழ்வேன், காசு எனக்கு வேணாம் சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் சொன்ன பதில நீங்க வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நாயகன் பெருமானார் எவ்வளவு பெரிய அறிவாளி. நேரா போன உடனே அடுத்த மனைவிட்ட போன உடனே ஸைனப் ரலியல்லாஹு போறாங்க, ஆயிஷா இப்படி சொன்னாங்க, உங்க கருத்து ஆயிஷாவே சொல்லிட்டாங்களா, காசே வேணாம் நாயகமே உங்க கூட இருந்துடுறேன். நேரா அங்க போனாங்க, உம்மு சலமாட்ட, ஆயிஷா இப்படி சொல்றாங்க, ஆயிஷாவே சொல்லிட்டாங்களா, வேணாம் நாயகமே காசே வேணாம் விட்டுருங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், வரவை விட செலவு குறைத்து செலவழிக்கிற பெண்மணிகள் ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற பெண்மணிகள். இன்னைக்கு எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒருவன் அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தான், ரொம்ப அழகான கவிதை. தங்கத்திலேயே மான் வேணும்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டு சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து தங்கத்துல மான் வாங்கி கொடுத்துட்டான். தங்க மான் கொடுத்தா தாய் அவங்க கூட வாழுவேன், வேற வழி இல்லாம தங்கத்திலே மானை வாங்கி கொடுத்து ஒரு 5-6 வருஷத்துல தங்கமான் காணாமல் போய் கடைசியில இப்ப மீண்டும் கேட்கிறாள், எனக்கு தங்கத்திலே மான் கொடுத்தா தான் அவங்க கூட வாழுவேன். இப்ப வாங்கி கொடுக்கறதுக்கு சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, பொதுவா தான் காசு இல்லாட்டி தான் நம்ம பள்ளியாச்சலுக்கு போயிருவோமே. நேரா வந்து பள்ளியாச்சல உட்கார்ந்து இருக்கிறாரு, நண்பன் வந்தாரு, ஏங்க இப்ப வராத ஆள் பள்ளியாச்சலுக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? இல்ல என் மனைவி ஏற்கனவே கேட்டு வாங்கி கொடுத்தேன், இப்பொழுது மீண்டும் கேட்கிறாள், காணாமல் போய்விட்டது மீண்டும் கேட்கிறார். அப்ப நண்பன் சொன்னானா, முதல் தடவை கேட்கும் போதே இப்படி சொல்லி இருக்கலாமே. என்ன சொல்லி இருக்கலாம்? தங்கத்துல மான் வேண்டும் என்று கேட்கிற பொழுது நீயே பெண்மான், உனக்கு ஏன் அந்த மான், நான் இருக்கிறேன் எஜமான், கமான், வேலையே முடிஞ்சிருக்குமே, ஏனடா மான் வாங்கி கொடுத்தாய்? அன்புக்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம். வரவை விட புத்தர் சொல்லுவாரு, விதிரி சமா ஷேர் சமான். ஷேர் சமான் சொன்னா கணவன் கரண்டி மாறி சம்பாதிப்பான், மனைவி மம்பட்டியில செலவழிப்பான். இவள் குடும்பத்திற்கு ஏற்றவள் அல்ல. கரண்டி மாறி சம்பாதிக்கும் போது மம்பட்டியில செலவழிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, அழகான கட்டளை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை வழிநடத்தி காட்டினார்கள். வரலாறு பேசுகிறது, அல்லாஹ்வோடும் ரசூலோடும் மிக திருப்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்ந்து காட்டினார்களே, நம்முடைய ஆயிஷாக்கள் அது வாழ்வதற்கு தயாரா? 4வது கோணம், ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய கல்வியை பார்த்தோம், அமலை பார்த்தோம், குடும்ப அமைப்பை பார்த்தோம். இன்னொரு கோணத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹுவை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பெண்களுக்கு சொன்ன உபதேசம். ஒரு பெண் தானே பெண்ணுக்கு உபதேசம் செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெண்களுக்கு சொன்ன உபதேசம், சில பெண்களாக மாறி போக கூடாது என்கிறார்கள். ஒரு 10 பெண்ணாக இருக்காதீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். 10 பெண்ணா இருக்க கூடாது. அல் முகீரா ரோஷத் பெண்ணுக்கு அழகல்ல. பெண்ணுக்கு எது அழகல்ல, எது அழகு? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 காரியம் பெண்ணுக்கு அழகல்ல, மாற வேண்டியவர்கள். ரோஷம் பெண்ணுக்கு அழகல்ல. கணவன் ரோஷத்தை காட்டக்கூடாது.
ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறையே சொல்லுகிறார்கள், மற்ற இமாம்களும் அந்த வரலாறை வடித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா உடைய வீட்டிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்திருக்காங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா நல்ல பாயாசம் காய்ச்சினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பாயாசம் பிடிக்குமே என்று எண்ணி பாயாசத்தை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. பெருமானாரை சுற்றி தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அம்மா வீட்டில இருந்து பாயாசம் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் குடித்தார்கள். வந்ததே ரோஷம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு, வந்ததே ரோஷம். ரோஷம் வந்த உடனே நான் எனக்கு பாயாசம் காட்சி தெரியும்ல, பாயாசம் காட்சி கொண்டு வந்து கொடுத்த உடனே இரண்டாவது பாயாசம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் உங்களுக்கு இன்னைக்கு ரெட்டை பாயாசம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்ச உடனே பெருமானார் அலட்டிக்கவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தை தூக்கி உம்மு ஸலமா வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. பாத்திரத்தை அங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏன் பாத்திரத்துக்கு பாத்திரம்? எல்லோரும் சென்றதற்கு பிறகு ஒரு கணவன் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் தான் சான்று. எல்லோரும் சென்றதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹுவை அழைத்து, ஆயிஷா உன் ரோஷத்தை யாரிடத்திலே காட்டுகிறாய்? உன் ரோஷத்தை யாரிடத்திலே காட்டுகிறாய்? நான் கோபித்தால் கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விடும் ஆயிஷா. பஞ்சபூதங்கள் எனக்கு அடிமை ஆயிஷா. நான் கோபம் கொண்டால் கடல் கொந்தளித்து விடும். அதுல இருந்து வரலாறுகளை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரோஷப்பட்டதா ஒரு வரலாறு. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா இறந்ததற்கு பிறகு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மணமுடிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புவார்கள். உம்மு ஸலமா 3 கண்டிஷன் போடுவாங்க. எனக்கு நிறைய யத்தீமான பிள்ளைங்க இருக்குது. இரண்டாவது கண்டிஷன் எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. மூணாவது கண்டிஷன் நான் கொஞ்சம் ரோஷக்காரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உம்மு ஸலமா உன்னை விட வயசுல அதிகமானவன் நான். நீ 4 யத்தீமுக்கு தான் பொறுப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா யத்தீமுக்கும் நான் பொறுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனால் இந்த ரோஷத்திற்கு நான் பொறுப்பல்ல. அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள், யா அல்லாஹ் உம்மு ஸலமாவின் ரோஷத்தை நீ போக்கு என்றார். ரோஷம் ஒரு பெண்ணுக்கு தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ரோஷத்தால் ஏற்பட்ட விளைவு நிறைய தலாக்குகள் நம் சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களோட வாழ மாட்டேன் ஒரு பெண் பிடிவாதம் பிடிக்கிறார். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது முகீபா. ஒரு பெண்ணுக்கு கீபத்து அழகல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணுக்கு கீபத் பேசக்கூடாது. அந்த பெண்மணி யாரையும் குறை பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய சூழல், கீபத் உதயமாகிற இடமே எங்க இருந்தானே உதயமாகிறது. இவங்க போய் அவங்கள குறை சொல்ல, அவங்க போய் அவங்கள குறை சொல்ல. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சௌதா ரலியல்லாஹுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். ஹாதிஹி கஸீரா, ஒரு குட்டையான பெண்மணி போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவை அழைத்து, என்ன வார்த்தை சொன்னாய் ஆயிஷா? இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும் என்றார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் சுத்தப்படுத்துவது கடல். எவ்வளவு சாக்கடை போய் சேர்ந்தாலும் அது சுத்தமாகிவிடும். ஆனால் இந்த கீபத்தான வார்த்தை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். முக்குரியவர்களை யோசிக்கிறோம். மூணாவது, ஒரு பெண்ணுக்கு நமீமத் அழகல்ல, கோல் சொல்லுதல் அழகல்ல. ரூஹுல் பயானில் ஒரு அழகான வரலாறு எழுதுவார்கள். ஒரு அடிமை விற்கப்படுகிறது, ஒரு பெண் அடிமை. இந்த அடிமைக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. சும்மா கோல் அப்பப்ப கோல் மட்டும் தான் சொல்லும். ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டார், கோல் தானே அதை சரி பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நேரா போய் மனைவி இடத்துல, உன் கணவனுடைய நடத்தை சரியில்லை, கணவன் அப்படி இப்படி என்று சொன்னோன்னு அதுக்கு என்ன செய்யறது? தூங்கிட்டு இருக்கும் போது அவர் பெடரி முடிய வெட்டிட்டாக்கா, ஒரு கத்தி எடுத்துட்டு போய் வெட்டிட்டாக்கா எல்லாம் சரியா போயிடும். சரி பொதுவாகவே பெண்கள்கிட்ட இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே, நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டா அதுக்காக எந்த சாமியாரை பார்க்கறதா இருந்தாலும் ரெடி. சரி போய் வெட்டிடலாம். நேரா வந்து கணவன் இடத்துல வந்து, உங்க மனைவியின் நடத்த சரியில்லை, வேண்டாம் ராத்திரி நீங்க தூங்கும் போது பாருங்க கத்தி எடுத்துட்டு வருவா. இவன் அப்படி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான். கத்தி எடுத்துட்டு கணவனை திருத்தலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வருது. தன்னை கொலை செய்யத்தான் வருகிறான் என்று எண்ணிக்கொண்டு வேகமா அந்த அம்மா கொண்டு வந்த கத்தி எடுத்து மனைவியை கொலை செய்ய, மனைவியின் குடும்பத்தார்கள் கணவனை கொலை செய்ய, கணவனின் குடும்பத்தார்கள் அந்த குடும்பத்தை கொலை, இந்த குடும்பத்தை கொலை. வேற ஒண்ணும் நடக்கல, ஒரு கோல். பல பேர் இறந்து போனார்கள். அப்ப இந்த நமீமத் ஒரு பெண்ணுக்கு ஏற்புடையதல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஷ்ஹா லா யஷ்பஉஹா அதாஉன் வலா யர்விஹா கலா.
லா யஷ்பஉஹா அத்தா, ஒரு பெண்ணே கணவன் கொண்டு வர்றதை திருப்தி அடையணும். லா யஷ்பஉஹா அத்தாஉன், சில பெண்கள் இருக்காங்க, எதைத்தான் கொடுத்தாலும் அவர் என்ன கொண்டு வந்து கிழிச்சிட்டாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு. இந்த பெண்கள் திருந்த வேண்டிய பெண்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள் அல் இக்திசாதியா, பொருளாதார சிந்தனை கொண்ட பெண்கள் திருந்த வேண்டிய பெண்கள். பெண்கள் பொருளாதார சிந்தனையோடு மட்டுமே கணவனோடு வாழக்கூடாது. இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் அத்தனையிலும் பங்கு கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஆறாவது சர்சாரா, திருந்த வேண்டிய பெண்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய சிந்தனை முழுக்க வெளியில் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அங்க போகணும் இங்க போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும் என்று சர்சாரா, வெளியிலேயே தன்னுடைய சிந்தனையை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மாற வேண்டியவர்கள். அடுத்தும் சொல்கிறார்கள் சக்காக்கா, கணவனை சந்தேகப்படுகிற பெண்கள் மாற வேண்டியவர்கள். கணவனை சந்தேகப்படக்கூடாது. இவன் புகழ்றதுக்காண்டி போய் காலையும் நீயே மாலையும் நீயேன்னு சொல்ல, அப்ப மதியானம் யாரியா என்று கேட்டா என்ன நடக்கும்? அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குமா? இவர்கள் மாற வேண்டியவர்கள். அல் அசபியா, பிடிவாதம் கொள்ளுகிற பெண்மணிகள் மாற வேண்டியவர்கள். அல் கஸ்ஸாலா, வீட்டிலே சுத்தம் செய்யாமல் கஸ்ஸாலா சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டிய பெண்கள் மாற வேண்டியவர்கள். கடைசியாக சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, மாற வேண்டிய பெண் யார் என்றால் ஹாயினா, கணவன் பிள்ளைகள் இருக்கிற பொழுது மற்றவர்களை நாடி செல்லுகிற அபாயக்காரிகள், ஹாயினா மோசடிக்காரிகள் மாற வேண்டியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிவிட்டு எப்படி மாற வேண்டும் தெரியுமா? முஸ்லிஹா, சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அல் வதூதா, பிள்ளைகளின் மீது பாசம் கொண்ட பெண்மணிகளாக அவர்கள் மாறி போக வேண்டும். எப்படி மாற வேண்டும்? அல் காமிலா, ஒரு பெண் குடும்ப பெண் எப்படி இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமைகளையும் சரியாக செய்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி மாற வேண்டும்? நான்காவதாக லையினா, பேசுகிற பொழுது மென்மையாக கணவனிடத்திலே பேசக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். ஜுவைரியா ரலியல்லாஹு பேசினாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட மான் மாதிரி பேசுவாங்களாம். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவே கோபப்படுவாங்களாம். ஜுவைரியாட்ட ரசூலுல்லாஹ் பேசிட்டாங்க, இனி அவ்வளவுதான், நம்மை பார்க்க கூட மாட்டார்கள் என்றெல்லாம் எண்ணுவார்களாம். அவ்வளவு மென்மை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் அல் அஃபீஃபா, பத்தினி பெண்களாக இருக்க வேண்டியவர்கள் சிறந்தவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்களே. ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கை முழுக்க 73 ஆண்டு காலம் வாழ்ந்த ஆயிஷா, அரசியல் நடத்திய ஆயிஷா, பர்தாவிலே இதை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்ந்த காலத்திலே வீட்டிலே கூட பர்தாவை அகற்றியதில்லை, முடியை அகற்றியதில்லை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு முடியெல்லாம் பர்தாவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பெண்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப புர்காவை போட்டு மேல முடிய போட்டுக்கலாங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பார்ப்பதற்காக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அனுமதி வாங்குகிறார்கள். நாயகமே, நான் நேரடியாக ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். நேரடியாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரோடு வந்து சலாம் சொல்கிறார்கள். பதில் சொல்லப்படுகிறது. இப்ப ஹதீஜா நாயகி ஒரு குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க? ஹதீஜா நாயகி என்னுடைய தொடையில வந்து அமருங்கள் நாயகமே. வலது தொடையிலே பெருமானார் அமருகிறார்கள். நாயகமே கொஞ்சம் எந்திரிங்க, என் இடது தொடையில அமருகிறார்கள். ஜிப்ராயில் பார்த்து கொண்டு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஹதீஜா நாயகி. ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வலது தொடையில உட்கார்ந்ததையும் பார்த்தாங்க, இடது தொடையில உட்கார்ந்ததையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய முடியை, தலை துணியை அகற்றுகிறார்கள், முடி தெரிகிற அமைப்பிலே வைக்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்களா என்று கேட்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடிவிட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாதிக், நீங்கள் உண்மையிலேயே நபிதான். எந்த வீட்டிலே தலையை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டிலே மலக்குகள் நுழைவதில்லை என்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே சர்வசாதாரணம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வாழ்நாளில் தலை துறந்து வைத்ததாக ஒரு வரலாறு இல்லையே. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கொடுத்த பாடங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ்